கொஞ்ச நேரத்துக்கு முன்னால QUG தன்னுடைய நிலைமைக்கு வர ஷோவா அவருடைய நண்பர்களும் உதவி செஞ்சாங்க. இருந்தாலும் அவங்க சந்தோஷம் நிலைச்சு நிக்கல. என்ன இவங்களுக்கு முன்னால எதிர்பாராத ஒரு நபர் வந்துட்டாரு. இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. The horrifying truth, Imperial X show itself. அப்பா அப்பா இது நீங்களா? நீ என்ன அப்பா நான் சொன்னேன்? ஒரு நிமிஷம், இது அந்த ஆமா அதுவேதான், இம்பீரியல் எக்ஸே தான். ஆனா ஷோவோட அப்பா எதுக்காக இது மேல ஏறி நிக்கிறாரு? என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படித்தானே ஷோ? அப்பா ஒரு நிமிஷம் நில்லு ஷோ. நீ எதிர்பார்க்கிற அப்பா இவரு கிடையாது. டார்க் எம்பளம் இவரை எடுத்துக்குச்சு, அப்புறம் இவரை முழுசா மாத்திருச்சு. டீம் எக்ஸோட உண்மையான கமாண்டர் இவருதான். என்னது, டீம் எக்ஸோட கமாண்டர் எங்க அப்பாவா? தேவையில்லாம இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்காத. இவரு டீம் எக்ஸோட உண்மையான கமாண்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொல்றது உண்மைதானப்பா? அவ சொல்றதுல தப்பே இல்ல. டீம் எக்ஸ் உடைய உண்மையான கமாண்டர் நான் தான். இம்பீரியல் எக்ஸ்க்கு சொந்தக்காரனும் நான் தான். எக்ஸ் ஜோனை ஆட்சி செய்ய போறதும் நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன இடாட்டின் பேட்டலை எப்ப ஆரம்பிக்கலாம்? உனக்கும் எனக்குமான போட்டி இது. இன்னைக்கு அந்த பிளாட்டினம் எம்பளத்தை நான் பறிக்க போறேன். எந்த விதத்திலையும் உன்னால என்ன தடுக்க முடியாது. அந்த எம்பளம் என் கைக்கு வந்த உடனே நான் இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன். என்ன, இந்த உலகத்தையே அழிச்சிடுவீங்களா? நிச்சயமா இவர் ஷோவோட அப்பாவா இருக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்காக என்னுடைய அப்பா இந்த உலகத்தை அழிக்கணும்? சொல்லுங்கப்பா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? ஓ அப்பா ஏதோ ஒன்றால பிடிக்கப்பட்டதாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. நான் சொல்றதை கேளு. இந்த சமூகத்தையே வேரோட அழிக்கணும்னு நினைக்கிற அந்த பழங்கால சக்தி இப்போ அவரோட உடம்புல புகுந்துகிட்டு இருக்கு. இப்ப என் வாயை திறந்து நான் ஏதாவது சொன்னேனா? என்ன நீ சொன்னது உன் காதுலயே விழலையா? சீக்கிரம் வா ஷோ, என் கூட போட்டி போட வா. வேண்டாம், ரேஸ்க்கு போகாத ஷோ. இப்பதான் கியோ கூட போட்டி போட்டு மறுபடியும் இவர் கூட போட்டிக்கு போகாத. ஆமா, அவன் சொல்றது உண்மைதான். ஃப்ளேம் கைசருக்கு வேற அடிபட்டிருக்கு, உன்னால ஜெயிக்க முடியாது. ஃப்ளேம் கைசர் ரொம்ப நல்ல பைக், ஏன்னா அதை நான் தான் உருவாக்கினேன். கடந்த சில வருஷங்களா நீ அதை நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்க இல்லையா? நீ எந்த அளவுக்கு திறமசாலியா வளர்ந்திருக்கேன்னு நான் உன்னை பார்க்க வேண்டாமா? வேகமா வா ஷோ. இந்த வயசானவன் கூட நீ போட்டி போட வேண்டாமா? நான் சொல்றதை கேளு. என் கூட வண்டி ஓட்டணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டு இருக்க இல்லையா? ஒரு பயங்கரமான ரேஸுக்கெல்லாம் நான் என்னுடைய MTB கொண்டு போனேன்னு நினைச்சதே கிடையாது. என் மகன் எந்த பிரச்சனையை கண்டு கலங்காதவன். நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் இந்த ரேஸ ஆரம்பிக்கத்தான் போறேன். That's it. இதெல்லாம் என்னது? இது எல்லாத்துக்கும் இம்பீரியல் எக்ஸோட சக்தி தான் காரணமா? நீங்க என்ன பண்றீங்கப்பா? தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நிறுத்துங்க. ஷோ ஷோ, நீ எதுக்கு கவலைப்படாத. நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கியோ, இப்ப நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். வா வா, என் கூட போட்டி போட கிளம்பி வா. நீ நானும் மட்டும். இவரு ரொம்ப மோசமா இருக்காரு. அவரால் என்னதான் பண்ண முடியுதுன்னு போய் பாத்துருவோம். அண்ணா, உங்க பைக் இங்க இருக்கு. இதோ வர. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இம்பீரியல் எக்ஸ்க்கு முன்னாடி நீங்கெல்லாம்
இவர் சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. வழி மாறி போறியா? நீங்க இங்க எப்படி வந்தீங்க? யாரும் அங்கே இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இவரால எப்படி முடியுது? ஒரு ஆவி போல திடீர்னு வராரு, திடீர்னு போறாரு. இந்த பக்கம் வாங்க. இது அடர்ந்த காடு. அவரால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் எப்படின்னு என்னால நம்பவே முடியல. எவ்வளவு வேகமா வராரு. சீக்கிரம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க. ஒரு வழியா இப்ப நீ கண் முழிச்சிட்ட. ஹே அண்ணா, உனக்கு ஒண்ணு ஆகல ஷோ. நாம இப்ப எங்க இருக்கோம்? நாம கொகைக்குள்ள இருக்கோம். கொஞ்ச நேரம் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தா பாதுகாப்பா இருப்போம். குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? என் அப்பா எங்க போனாரு? எங்க எங்கன்னு சொல்லு. உங்ககிட்ட கேக்குறேன். நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவருடைய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. முதல்ல நம்ம மிஸ் யூகியை பார்த்து இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் டார்க் எம்பளத்தால் பிடிக்கப்படாத எல்லாரையும் இப்போ நம்ம காப்பாற்றி ஆகணும். ஷோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எதுக்காக உங்க அப்பா இம்பீரியல் எக்ஸை ஓட்டிட்டு இருக்காருன்னு சொல்லு. உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. உண்மையா சொல்றேன், எனக்கு அதை பத்தி தெரியாது. அதுவும் இல்லாம எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு. ஷோவோட அப்பா டகாஷி யமோட்டோ எக்ஸ் டவர்ல இருந்து இம்பீரியல் எக்ஸை திருடிட்டு போனவர் அவர்தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவர்தான் இருக்காரு. நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கி யூச்சி? ஆமா, ஒரு தடவை அவர் கூட நான் போட்டி போட்டு அநியாயமா தோத்தும் போயிருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னா எதிர்த்து அவர் கூட போட்டி போட்டாலும் அவருடைய இம்பீரியல் எக்ஸ்க்கு முன்னாடி நம்மளால போட்டியிட முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஏன் அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அவர் இந்த மாதிரி மாறி இருக்காரு? சொல்லுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸோனை காப்பாத்துறதுக்காக ஒரு விசித்திர மனிதர் என்கிட்ட உதவி கேட்டார்னு. அதனால டீம் ஷாக் டூத் கூட நான் போட்டியிட தயாரான. ஏன்னா அதுதான் நகரத்தை கைப்பற்றி இருந்தது. நம்ம நகரம் எப்பவுமே அமைதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். வரக்கூடிய பேராபத்தில் இருந்து எக்ஸோனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சதுக்கு எதிர்மாறாதான் எல்லாமே நடந்தது. அதுக்கு காரணம் நான் தான் நானே பொறுப்பேற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு தப்புதான்னு நானே ஒத்துக்கிட்டேன். என்னோட உணர்வு சரிதான். அடர்ந்த காடா இருந்த இடமெல்லாம் சமநிலையா மாறிச்சு, வானிலையும் மாறிச்சு. இந்த உலகமே அழிய போகுதுன்னு எனக்கு அப்போ தோணிச்சு. அப்போ எனக்கு தண்டர் எம்பரை கொடுத்தவரை நான் நினைச்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பத்தான் எனக்கு அவரை கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு. அவரை நான் தேட ஆரம்பிச்சேன். இம்பீரியல் எக்ஸ், நான் ஏற்கனவே பார்த்த அந்த நபர் நீங்க தான். உண்மையிலேயே நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னை எதிர்த்து ஒரு இடாட்டன் பேட்டலுக்கு நீ வா. என்ன? அந்த சக்தி வாய்ந்த இம்பீரியல் எக்ஸ்க்கு முன்னாடி நான் தோத்து போனேன். அதுல ஜெயிக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த ரேஸ் முழுக்க அவர்கிட்ட என்னால நெருங்க கூட முடியல. அதுக்கப்புறம் யமோட்டோவோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வந்துட்டு அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட நேரடியா கேக்குறேன். நமக்கு இடாட்டன் பைக்கை கொடுத்தது ஷோவோட அப்பா தான். இதை தானே நீ சொல்ல வரலாம்னு நினைச்ச கியூவிச்சி? ஆமா. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகத்தானே இடாட்டன் பைக்ஸ் உருவாக்குனாங்க. ஆனா அதை இந்த ஷோவோட அப்பா இந்த உலகத்தை அழிக்க பயன்படுத்துறாரு. ஒரு இடத்தை கைப்பற்றவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. தன்னைத்தானே அவர் எதிர்த்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா?
அதுக்கப்புறம் என்னாச்சு? சொல்றேன். டார்க் எம்பளத்தால நான் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் முழு நேரமும் நான் அதுக்கு அடிமையா இருந்தது இல்ல. அந்த சக்தியை எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய முழு சக்தியை ஒன்று அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருந்ததால என்னுடைய பழைய நிலைமைக்கு நான் அப்பப்ப போனேன். அந்த மாதிரி நேரங்கள்ல தான் மொக்கோடோவுக்கும் உங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடிஞ்சது. உண்மையிலேயே டகேஷி கூட அப்பப்போ என்ன மாதிரி வெளியில வந்திருப்பாரு. அதனால தான் அவர் எனக்கு தண்டர் எம்பரை கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல கெட்ட சக்தியால் அவர் பிடிபடாம இருந்திருக்காரு. ஏன்னா அவர் என்னை எக்ஸோனை காப்பாத்த சொல்லியிருந்தாரு. பிளடி ஃபேங் கூட எனக்கு அப்படிதான் கிடைச்சது. நான் முதன் முறையா எக்ஸோனுக்குள்ள நுழைஞ்சப்ப அங்க அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் தான் எனக்கு இதை கொடுத்தாரு. அவரோட உதவியால தான் இந்த எக்ஸோனையே என்னால் ஆட்சி செய்யற அளவுக்கு வர முடிஞ்சது. நிச்சயமா அவரும் இவரும் ஒன்னா தான் இருக்கணும். ஆனா நீ தப்பு பண்ணிருக்கே. உன்னுடைய இடாட்டன் பைக்கை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நீ தப்பு தான் பண்ணிருக்க. அதுக்காகவா உனக்கு அந்த பைக்கை கொடுத்தாரு? அதெல்லாம் இருக்கட்டும், என் இம்பீரியல் டிராகன் எப்படி வந்துச்சு? டார்க் எம்பளத்துக்கிட்ட டகேசி அடிமையா இருந்தப்போ இம்பீரியல் டைகரை உருவாக்குனாரு. அவர் பழைய நிலைமைக்கு மாறினப்போ இம்பீரியல் டிராகனை உருவாக்குனாரு. இந்த 2 பைக்லயுமே இம்பீரியல் எக்ஸனுடைய தொழில்நுட்பம் தான் இருக்கு. டார்க் எம்பளத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தப்போ ஷோவோட உலகத்தை அழிக்கிறதுக்காக என்ன அனுப்புனாரு. அவர் ஒரு அப்பாவா மாறினப்ப உன்னை காப்பாத்த இம்பீரியல் டிராகனை கொடுத்தாரு. எது எப்படியோ அவர் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. டார்க் எம்பளத்தோட சக்தி அவர் ஆத்மாவை கூட கட்டுப்படுத்துது. அதெல்லாம் சரி, எதுக்காக எங்க அப்பா டார்க் எம்பளமுடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு? என்ன மன்னிச்சிரு, அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல. இங்க பாரு ஹசுகே. அதாவது ஏதோ ஒரு பழங்காலத்து சக்தியால ஷோவோட அப்பா கட்டுப்படுத்தப்பட்டிருக்காருன்னு சொன்னி ஞாபகம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நான் என்ன சொன்னேங்கிறது எனக்கே தெரியல. என்ன இங்க என்ன நடக்குது? நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா நீங்களா? எக்ஸோனை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இத காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன தோக்கடிக்கணும். இந்த இம்பீரியல் எக்ஸ் என்கிட்ட இருந்து பறிக்கணும். தயவு செஞ்சு இப்படி பண்றதெல்லாம் நிறுத்துங்கப்பா. நீங்க ரொம்ப மரியாதையானவர்னு நான் தம்பி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு அற்புதமான ரேசர்னு சொல்லிருக்க. உங்களை மாதிரி ஒரு அற்புதமான எம்டிபி மெக்கானிக் இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்லிருக்க. ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு நீங்க பழையபடி மாறிடுங்க. உன்கிட்ட இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. எனக்கு உன்னுடைய பிளாட்டினம் எம்பளம் வேணும். இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. டார்க் எம்பளத்தை போட்டிருக்கிற வரைக்கும் அவரால் பழைய நிலைமைக்கு வர முடியாது. எனக்கு வேற வழி இல்ல. இந்த சவாலை ஏத்துட்டாகணும். நான் உங்க கூட போட்டி போடுறேன். ஒரு வழியா நீ என் கூட போட்டி போட போற. வேணா ஷோ, இப்படி செய்ய வேண்டாம்னா. அவசரப்பட்டு இப்படி பண்ணாத. அவருக்கு உன்னால கண்டிப்பா ஈடு கொடுக்க முடியாது. ஒரு எம்டிபி ட்ராக்கையே உருவாக்கிட்டாரு. அதுக்குள்ள ஆச்சரியப்பட்டுடாதீங்க. இம்பீரியலுடைய சக்தியைத்தான் நான் பயன்படுத்துறேன். அதோ தெரியுதே, அதுதான் ஃபினிஷிங் லைன். என்னால இது நம்பவே முடியல. இது அப்படியே பார்க்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ட்ராக் மாதிரியே இருக்கு. ஆனா எப்படி இதை இங்க உருவாக்குனாங்க? ஆமா, அதே ட்ராக் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷோவும் அவனோட அப்பாவும் இதே மாதிரி தான் ஒரு பாதையை மலையில அமைச்சிருந்தாங்க. நம்ம அந்த பாதையை மாத்தலான்னு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஆனா அப்படி செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. நீ சரியா சொல்ற. அதே மாதிரி ட்ராக் தான் இது. ஆனா அங்க இருக்கிறத விட இது ரொம்பவே கடினமானது. பந்தயத்தை ஆரம்பிக்கலாமா? சொல்லு ஷோ. ஆரம்பிக்கலாம். ஆனா நிச்சயம் நான் இதுல தோக்க மாட்டேன். That's it, let's go.
பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாட்டன் கோ! என் அப்பாவே எதிர்த்து நான் இந்த ரேஸ்ல போட்டி போட்டாலும் இந்த ரேஸ்ல எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும். அவன் சைடா ஓட்டிட்டு போறான். ஷோ, நீ என்னதான் செய்யலாம்னு நினைச்சு ஓடிட்டு இருக்க? இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். எங்கெங்கயோ மேலெல்லாம் ஏறி போய் இப்போ ஷோ முன்னுக்கு வந்துட்டான். ஆமா, ஷோக்கு இப்படி ஓட்டுறது கை வந்த கலை. குறுக்கு வழியில வண்டி ஓட்டுறதுல அவன் பெரிய ஆளு. ஒரு ரேஸ்னு வந்துட்டா தன்னுடைய முயற்சி அவன் கைவிடவே மாட்டான். எப்படி பாத்தீங்கல்ல? இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும்னா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. என்ன இப்படி ஓடுறாரு? எப்படி இவரால ஜம்ப் பண்ண முடியுது? அதான் எனக்கு தெரியல. ஷோவால இந்த மாதிரி ஓட்ட முடியாது. அவ்வளவுதானா? என்னுடைய இந்த திறமையை நீங்க பார்த்ததே இல்லல்ல? பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். இடாட்டன் ஜம்ப்! உன்னால இவ்வளவுதான் முடியுமா? அவர் அதே மாதிரி சாதாரணமா பண்ணிட்டாரு. ஹிடாட்டன் ஜம்ப்ல இதுதான் ரொம்ப உயரமானது. நீங்க எப்படி இதை பண்ணீங்க? நீ தலைகீழ நின்னாலும் என் கூட போட்டி போட முடியாது. இம்பீரியல் எக்ஸ் உன் சக்தியை வெளிப்படுத்த என் ஆத்மாவோட ஒண்ணு சேரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உனக்குத்தான் சொந்தம். ஜாக்கிரதை! நான் இதுல தோக்க மாட்டேன். நீ யாருன்னு காட்டு ஃப்ளேம் கைசர். இடாட்டன் ஜம்ப்! என்ன அற்புதம்! அவன் வானத்துல வண்டி ஓட்டுறான். வா, அவன் ரெட்டிப்பான ஹிடாட்டன் ஜம்ப பண்றான். அதை பார்த்த உடனே அவனால சுலபமா கத்துக்க முடிஞ்சது. ஷோ இப்ப முன்னாடி போறான். சாத்தான் இப்ப விழுந்துட்டான். அவனுடைய உலகத்துக்கு இது ஒரு பெரிய இழுக்கு. இது ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சு. கடைசியா இது என் கைக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பிளாட்டினம் ஆம்பளம். இந்த முழு உலகமும் இப்போ எனக்கு சொந்தம். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போகாதீங்க, இருங்கப்பா. அப்பா அப்பா! நில்லு ஷோ, இப்ப நீ எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்க? எங்கேயும் போகாத. உனக்கு அதிகமா அடிபட்டிருக்க. உன்னால இப்ப எதுவும் முடியாது. ஓ, என்னது? இப்ப இங்க என்ன நடக்க போகுது? இப்படித்தான் ஷோ அவங்க அப்பா கிட்ட தோத்து போயிட்டான். அவர்தான் டீம் எக்ஸ் உடைய உண்மையான கமாண்டர். இப்போ ஷோவா அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் நைட்ஸால சூழப்பட்டிருக்காங்க. அப்புறம் டகாஷிக்கு என்னாச்சு? பிளாட்டினம் எம்பளத்தை வச்சு அவருக்கு என்ன செய்ய போறாரு?
கூடிய சீக்கிரமே எக்ஸோன் பெரிய ஆபத்துகளையும் அழிவுகளையும் சந்திக்க போகுது. டிராப் அப். உங்களுடைய ஹேண்டில் பாரை மேல தூக்கி அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. லேண்ட் பண்ணும்போது பேக் டயர்ல லேண்ட் பண்ணணும். சுவர்ல வண்டி ஓட்டணும்னா அதுக்கு பன்னி ஹாப்ப பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால சுவர்ல ஓட்ட முடியும். இம்பீரியல் எக்ஸ் தன்னுடைய அசைக்க முடியாத சக்தியை வெளிப்படுத்திருச்சு. ஷோ தன்னுடைய அப்பா கிட்ட தோத்துருக்கான். அதனால தன்னுடைய பிளாட்டினம் எம்பளத்தை அவன் இழந்துட்டான். இப்ப ஷோ என்ன செய்ய போறோம்? அப்புறம் டகாஷி யமாட்டோ எக்ஸோனுக்காக என்ன திட்டத்தை வச்சிருக்காரு? ஷோவுடைய துரதிர்ஷ்டம் அவனை துரத்துக்கிட்டே வருது. அவன் கட்டுப்பாட்டை விட்டு எல்லாம் போகுது. ஷோவுடைய அப்பா ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அடுத்த முறை ஈடாட்டன் ஜம்பில் இன்னொரு தீவு தோன்றுது. உலகம் அழிவை நோக்கி போகுது. புறப்படு தாண்டர்